Hi friends, welcome to Nilan Study Circle. இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கான ஓரல் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதற்கான கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலையே அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் வந்துட்டு அதில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் குவிஸ் டைப்பில். ஸோ குவிஸ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ எப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக நம்ம டெலகிராம் குரூப்பில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்கான டெஸ்ட்டு கொஷின்ஸ் அப்படின்னு மேக் பண்ணுறது எல்லாமே அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டைம் போயிட்டு வீடியோஸே போட முடியல. இனி பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் அண்டு என்ன மாதிரி மார்க் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு குரூப் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமை பற்றி ஆகட்டும், கொஷின் பேப்பரை பற்றி ஆகட்டும், அண்டு மார்க்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அண்டு நம்மளுடைய எஃபர்ட்டை போடணும். ஸோ அதன்படி தான் இந்த வீடியோ இருக்கும். குரூப் 2 ஓரல் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வந்துட்டு நான் ஓட்டிக்கான ரிசல்ட்டு இனி வரல. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு ஓரல் டெஸ்ட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாக எந்தெந்த ஜாப் வந்துட்டு போகிறாங்க, சப் ரெஜிஸ்டர் ஆர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதன்படி 1:3 பேசிஸில் வந்துட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் வந்துட்டு நம்ம எடுப்பாங்க. ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நான் ஓட்டி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மார்ச் 2nd or 3rd வீக்கில் வந்துட்டு ஃபுல்லாக ரிசல்ட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர், கம்யூனிட்டி, ஜெண்டர், ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க். ஸோ ரிட்டனில் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அண்ட் ஓரல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வந்துட்டு எடுத்திருக்காங்க, டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ன அண்ட் கம்யூனிட்டி வைஸ் பிசிஎம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ 50+ பக்கமே வந்துட்டு லேடிஸ் ஃபீமேல் தான் மேக்ஸிமம் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே மேக்ஸிமம் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கேர்ள்ஸ் நிறைய டாப் மோஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ ஓரல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 30 மார்க் 27 மார்க் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்டு 24 மார்க் அப்படிங்கிறது தான் நிறைய மேக்ஸிமமாக எடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக அட்டன் பண்ணோம் அப்படின்னாலே பேஸ் மார்க் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இதில் கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 191 ரிட்டனில் வந்துட்டு எடுத்திருக்காங்க. 191 ரிட்டனில் எடுத்திருக்காங்க. பட் ஓரல் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 21 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு 212 மார்க் எடுத்து ரேஞ்சில் இருக்காங்க. பட் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் மார்க் அவங்க தான். பட் ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா 185.25 மார்க் எடுத்து ஓரல் டெஸ்ட்டில் வந்துட்டு 30 மார்க் எடுத்திருக்காங்க. 30 அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஃபார் குரூப் 2 இப்போ ரிசல்ட் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதற்கான கட் ஆஃப் மார்க் தான். பிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா 171.5. பிசிஎம் மேல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 167.25. எம்பிசி மேலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 168. எஸ்சி மேலில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 163. எஸ்சிஏ மேலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 162 மார்க் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி ஃபீமேலில் பாருங்கள்
171, பிசிஎம் ஃபீமேலில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 166, எம்பிசி ஃபீமேல் எடுத்துட்டிங்க அப்படின்னா 168, எஸ்சி ஃபீமேல் எடுத்துட்டிங்க அப்படின்னா 163, எஸ்சிஏ ஃபீமேல் எடுத்துட்டிங்க அப்படின்னா 162 எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் பாருங்கள். ஸோ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி மேல் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா 154.25 எடுத்திருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் அல்லாதவர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 171 எடுத்திருந்தாங்க. பிசி மேல் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க 154 எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 17 மார்க் உங்களுக்கு வேரியேஷன் ஆகுது. ஸோ 10 to 17 மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய யூஸ்ஃபுல் இது. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எம்பிசி மேல் எடுத்துட்டிங்க அப்படின்னா 155, எஸ்சி மேல் பாருங்கள் 150, எஸ்சிஏ மேல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 141, எஸ்டி மேல் பிஎஸ்டிஎம் அப்படின்னு இருக்கிறவங்க 132 மார்க்குகள் எடுத்திருக்காங்க. இதே ஃபீமேல் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி ஃபீமேலில் 153, எம்பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் 152, எஸ்சி ஃபீமேல் வித் பிஎஸ்டிஎம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 151, எஸ்சிஏ ஃபீமேல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 141, எஸ்டி ஃபீமேல் வித் பிஎஸ்டிஎம் 132 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கை கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மார்க் வேரியேஷன்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸு வித் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 180 ரிசல்ட் வந்துட்டு இருந்துச்சு ரிட்டன் எக்ஸாமினேஷனில். இந்த டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 191 போட்டிருக்காங்க. ஸோ 10 மார்க் டிஃப்ரென்ஸில் இந்த டைம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை தட்டிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக லாஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.